பார்ப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம எப்படி அல்லாஹ்வை நம்புறோமோ, நம்பிக்கை முழுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி முழுமையா கிடைக்கும். நம்பிக்கை குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியும் குறைவாக தான் கிடைக்கும். அப்ப நாம எப்படி அல்லாஹ்வை நம்புறோமோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எனவே அல்லாஹ்வை முழுமையாக நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி விரைவாக வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான், நபியே, நீங்கள் பகலின் இரு விளிம்புகளிலும் இடையிலும் இரவின் முற்பகுதியிலும் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுவீராக. இந்த தொழுகை இருக்குது, நம்ம பார்த்திருக்கோம், மானக்கேடான அருவருப்பான காரியங்களை விட்டு எப்படி பாதுகாக்குமோ அது போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்கள், துரோகம் செய்யக்கூடியவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், இதை விட்டு என்ன செய்யும் இந்த தொழுகை ஒரு தொழுகையாளியை பாதுகாக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், பகலின் இரு விளிம்புகளின் இடையிலும் இரவின் முற்பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீராக. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், தீமை நிச்சயமாக தீமைகளை நன்மைகள் அழித்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க தொழுக நீங்க செஞ்ச பாவம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், தீமையை நன்மை அழிக்கும். அப்ப நன்மையிலேயே ஆக சிறந்தது தொழுகை. நாம தொழுக அந்த தொழுகை, அந்த எந்த நேர தொழுகையை தொழுகிறோமோ அதற்கு இடைப்பட்டத்தில் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தை இந்த நன்மை அளிக்கிறது. நாம் நுகர் தொழுதால் ஃபஜ்ருக்கும் நுகருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், இந்த நன்மை அந்த பாவத்தை அழிக்கிறது. அசரு தொழுதோம்னா நுகருக்கும் அசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அந்த பாவங்களை இந்த தொழுகை அழித்துவிடும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தாலிக திக்ரான் லிதாக்கிரீன், இதுல நல்லவர்களுக்கு இதுல நல்ல உணர்வுகள் இருக்குது என்பதாக, நல்ல உபதேசம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக பதிவு செய்கின்றான். மிக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கையும் தொழுகையில் சரியான அந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டும் பாதுகாப்பான், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அத்தகைய நற்பாக்கியத்தை அல்லாஹ்